ஸ்கூலுக்கு போகக்கூடிய சின்ன குழந்தைங்க வீட்ல இருந்தாங்கன்னா, கண்டிப்பா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியா செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த மாரி நேரத்தில வந்து கொஞ்சம் குயிக்காவும் செய்யணும், ஈஸியாவும் இருக்கணும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாரியும் இருக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த மாரி கார்ன்ஃப்ளெக்ஸ வச்சு ஒரு மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. ஸோ கார்ன்ஃப்ளெக்ஸ் பாக்கெட் ஒண்ணு பெரிய சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு ஆப்பிள், அப்புறம் பனானா, ஃப்ரூட்ஸ் வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படி கூட நம்ம செய்யலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. நம்மகிட்ட என்ன இருக்கோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸும் வந்து அதே மாரி தாங்க. நம்மகிட்ட என்ன இருக்குதோ நம்ம அது கூட ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸை வந்து ஒரு பெரிய பவுல்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு ஒரு வேளை தாங்க நம்ம செஞ்சு வச்சுருக்கணும். பாலை வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற மாரி எடுத்து வச்சுருக்கணும். இப்போ அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ்லேயே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஆப்பிள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நம்ம சூடு பண்ணி வச்ச பாலை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதில இன்னும் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ, நட்ஸ் இருக்குதோ அத வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஊறிரும் 2 நிமிஷத்துல இது சீக்கிரமா. இப்போ இது கூட நான் பனானாவ சேர்த்துக்கிறேன், வாழைப்பழம். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டில நீங்க சேர்த்துக்கங்க. இது கூட வந்து காஞ்ச திராட்சை, நட்ஸு என்ன இருக்குதோ அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து இன்னும் கொஞ்சம் பால் தேவை இருந்தது. நல்லா ஊறிடுச்சு. அதனால கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்வீட்டுக்காக வந்து ஒண்ணு ஹனிய சேர்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா சுகர் அவாய்ட் பண்ணி நான் வந்து நாட்டு சர்க்கரைய வந்து சேர்த்துக்க போறேங்க. ஸோ ஹனி வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷனு. என்கிட்ட அது இல்லாதனால நான் வந்து நாட்டு சர்க்கரைய வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ ஸோ உங்க ஸ்வீட்டுக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. காலையில் நேரத்தில் தோசை, இட்லி, சட்னி, சாம்பார் அந்த மாதிரி எப்போவுமே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி எப்போயாவது ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் வந்து ஹாப்பியாக சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.